அக்டோபர் 4, 5, 6 இந்த 3 நாளுமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்போ நடக்கிறதா வந்து நம்ம இன்ஸ்டால நிறைய பார்த்துருக்கோம். ஸ்னீக்கிங் பண்ணி உள்ள வந்திருக்கோம். வேற என்ட்ரன்ஸ் இல்லாமல் எக்ஸிட் வழியாக வந்திருக்கோம். இங்கே வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க மாட்டினா கம்மியா மல்டி கலரில் ஒரு ஷூ வாங்கணும்னு நினச்சேன். நான் மாசத்துக்கிட்ட ஒன்று 1000 ரூபாய்க்குள்ள ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கு. நானும் சும்மா கையில் வச்சுன்னு இருக்கேன். நாங்கள் ஒரு 8 o'clock போயிருந்தோம். ஆனால் ஒரு 3 மணி நேரம் அங்கே நாங்கள் நின்றுட்டு இருந்தோம். அந்த கியூலேயே நின்றுட்டு பில் போடுறதுக்கு சரி கியூல நின்னா பில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நாங்க டிராபிக் ஜாஸ்தி போறோம். இருங்க, இதே மாதிரி பண்ணிருப்பீங்க. நேற்று இதான் பண்ணீங்க, இன்னைக்கு இதான் பண்றீங்க. வணக்கம் மக்களே, நம்ம சென்னை அரும்பாக்கத்துல வந்து லாஸ்ட் 3 days அக்டோபர் 4, 5, 6 இந்த 3 நாளுமே வந்து ஒரு பெரிய எக்ஸ்போ நடக்கிறதா வந்து நம்ம இன்ஸ்டால நிறைய பார்த்திருக்கோம். சரி அந்த எக்ஸ்போக்கு போலான்னு சொல்லிட்டு நாங்க ஃபர்ஸ்ட் டே வந்து போயிருந்தோம். மார்னிங் ஒரு 8 o'clock போயிருந்தோம். ஆனா ஒரு 3 மணி நேரம் அங்க நாங்க நின்றுட்டு இருந்தோம். அந்த கியூலயே நின்றுட்டு கடைசியில பார்த்தா 11 மணிக்கு எக்ஸ்போவே எனக்கு கிடையாதுப்பா, க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அண்ட் கடைசியா வந்து எங்களால வந்து அந்த சாரி செக்ஷனுக்கு தான் போகவே முடிஞ்சுச்சு. வந்து 700 போட்டு காலிக்கும் போது என்ன இருக்கு காட்டனு? அதான் டீனர்லயே 300 ரூபாய் பாத்துக்கோங்க. அப்போ என்ன சொன்னாங்க, நாளைக்கு வாங்க, நாளைக்கு சீக்கிரமா வந்துருங்க, கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து ப்ராடக்ட்ஸ் இருக்கும், இப்போ எக்ஸ்போ வந்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து செகண்ட் டே இன்னைக்கு போயிருந்தோம். சரி இப்போ என்ன நடக்குது இங்க வந்து நம்மளால போய் ப்ராடக்ட்ஸ் வாங்க முடியுமா முடியாதா? காலைல 9 மணிலேருந்து இன்னைக்கு கூட்டம் வந்து அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தியாக வந்துருக்கு. அதெல்லாம் வந்து இப்போ நான் பார்க்க போகிறேன். சரி வாங்க முடியுமா? 50 பேர் நம்ம அந்த செக்யூரிட்டி அண்ணனை கரெக்ட் பண்ணால் மட்டும்தான் உள்ள போக முடியும்னு நினைக்கிறேன். அது கரெக்ட் பண்ணணும். செருப்பு பிஞ்சு போகும். பூரா பேர் வருவீங்க. இந்த நாயை எடுத்துட்டு வரேன். ஸ்னீக்கிங் பண்ணி உள்ள வந்திருக்கோம். வேற என்ட்ரன்ஸ் இல்லாமல் எக்ஸிட் வழியாக வந்திருக்கோம். இங்கே வந்து இங்கே என்ன பண்ண போகிறாங்க மாட்டினா கம்மியா போடுறீங்களா? ஏன்டா போடுறீங்க? ஏன்டா போடுறீங்க? இதோட கேமராவை கையில் வச்சிருந்தா என்னென்ன சம்பவம் நடக்கும் தெரியாது. கேமராவை மிஸ் ஆகலாம். முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் உள்ள போயிட்டு எவ்வளோ உங்களுக்கு பத்திரப்படுத்திக்கோம், நாங்கள் எடுத்து காட்டுறோம். நாசமா போயிருவீங்கடா. சரின்னு சொல்லிட்டு உள்ள போனதுக்கு அப்புறம் நாங்களும் ஷூஸ் வந்து நாங்களும் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய வைடு வெரைட்டியா சூப்பரு குடு கேட்டாத இதை வச்சுக்கிட்டா காலில் சினிமா கேட்போம், கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லைங்க நானும் இல்லை சார், விளையாட்டு தான் நானும் சொல்றேன். நீங்க லாக் எடுக்க வந்தீங்களா ஷூ எடுக்க வந்தீங்களா? ஷூ தான் எடுக்க வந்தேன். எனக்கு ஷூ தான் வேணும். காலேஜ் போகணும், ஷூ வேணும். கை வாழ்த்துக்கள். சரி போ. லைன்ல இது பண்ணுவீங்களா? கலக்காதீங்களா? மறுபடியும் வெளியே அனுப்பிச்சிட போறாங்க. மல்டி கலர்ல ஒரு ஷூ வாங்கணும்னு நினைச்சேன். இங்க பாருங்க, மல்டி கலர். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? ப்ளூ எல்லோ ஆமா. இவ்வளவு கஷ்டப்பட்டு உள்ள வந்ததுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால என்ன முடியுமோ அதை காட்டுவோம் மக்களுக்கு. பாத்தீங்களா என்ன கொடுத்துட்டு விஷயம் தேட போயிட்டாரு. ஏய் உனக்கும் சேர்த்தான் தேர்ந்தெடுக்கும். அப்போ ஓகே எப்படி தேட போடுற நீ? பார்த்தோன்னே சைஸ் தெரிஞ்சு கரெக்டாக தெரிஞ்சுது 10.
வயலட் கலர்ல என்ன இருக்கா நான் மாசம் எடுத்துட்டேன் ஒண்ணு 1000 ரூபாய்க்குள்ள ஒண்ணு பவர் ரேஞ்சர்ஸ் மாதிரி இருக்கு. நானும் சும்மா கையில வச்சுருக்கேன். ஃபேஷனபிள் நாள் ஃபேஷனபிளா? ஆமா. பில் போடுறதுக்கு செக்யூர் என்னன்னா பில் போட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா வந்து நாங்க டிராபிக் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டிராபிக் ஜாஸ்தியானது என்ன பண்ணிட்டாங்க, இவங்க வந்து அந்த கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துட்டு போயிட்டு பில்லிங் கிடையாது. சோ எந்தெந்த ஷோலாம் நீங்க கஸ்டமர்ஸ் எடுத்தீங்களோ அதை அப்படியே அதே இடத்துல போட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ மேக்சிமம் வந்து எங்களுக்கு ஒரு நேத்து ஒரு 3 மணி நேரம், இன்னைக்கு ஒரு 4 மணி நேரம் சொல்லிட்டு அவ்வளோ டைம் வந்து எங்களுக்கு ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடுச்சு. போறோம் சார், போறோம் சார், என்ன சார் போறோம், இருங்க போறோம், இருங்க. இதே மாதிரி பண்ணிருப்பீங்க, நேத்தும் இதான் பண்ணீங்க, இன்னைக்கும் இதான் பண்றீங்க. வாங்க 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 வாங்க. வந்து அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் எல்லாமே குவாலிட்டியா தான் இருந்துச்சு, நல்ல பிரைசபிளா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பிரச்சனைனா இதை வந்து இவங்க ஒரு ஆர்கனைஸ்டா நடத்தியிருந்தா இன்னும் நல்லா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா வந்து நிறைய கூட்டம் வந்துச்சு, அந்த கூட்டத்தை வந்து கரெக்டா இவங்க வந்து ஆர்கனைஸ்டா இது பண்ணிருக்கணும். இவங்க பண்ண ப்ரமோஷனுக்கு வந்து இவங்க அந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்களா, அவ்வளவு வந்து மெயின்டெனன்ஸ்க்கோ அவ்வளவு ஆட்கள் போட்டிருக்காங்களா இல்லைன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி இந்த மாதிரி எக்ஸ்போலாம் வந்து சென்னைக்கு அவுட்டர்ல வச்சாதான் செட் ஆகும். ஏன்னா வந்து அவ்வளோ டிராபிக் ப்ராப்ளம்ஸ், வெளியே வந்து அவ்வளோ ஆம்புலன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஜாம் ஆகி அவ்வளோ நாள் நின்றுச்சு. 2 நாள் வந்து ஒரு மக்களோட அவ்வளோ டைம் வேஸ்ட் ஆயிருக்கு. அவ்வளோ பேர் வந்து நிறைய சண்டை போட்டுட்டு திட்டிட்டு தான் வந்து அந்த இடத்த விட்டே வந்து கலைஞ்சு போறாங்க. இந்த மாதிரி இன்னொரு சிச்சுவேஷன் நடக்கக்கூடாது அப்படிங்கறது தான் நாங்க இந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து கத்துக்கிறோம். சோ லைக் அடுத்த வாட்டி போகும்போது எல்லாரும் கொஞ்சம் பார்த்து கரெக்டா போங்க. நன்றி, வணக்கம்.